ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த கேள்விகளுக்கு சுபா உங்களோட பதில் பகிர்ந்துட்டு இருக்கேன். உடம்புக்கு அளவுக்கு அதிகமான சூடு ஏற்பட பிரச்சனை ஆண்களுக்கு அங்கே ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியாக தான் எனக்கு உடல் சூடு இருக்குது. நீங்கள் பண்ணுற வேலையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய உணவு முறையாக இருக்கலாம், சரியாக குளிக்காமல் கூட இருக்கலாம், ஹைஜீனிக் இது எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கீழே இருக்கக்கூடிய பால்க்கு ரொம்பவே சூடு அதிகமாச்சுன்னா அண்டவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே காற்று போயிட்டு என்ன ஆகும்னா ரொம்ப பெருசாக பலூன் மாதிரி விதை பெருசாயிரும். அப்போது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சின்னதாக ஒரு பெயின் இருக்கும். அது நாளடைவில் நீங்கள் கவனிக்காமல் விடும் பொழுது நிறைய பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் கொண்டு விட்டுரும். இதை மஸ்ட் நோட் பண்ணுங்க. இப்போ வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. டெய்லியும் தலையோடு சேர்த்து குளிங்க. குளிக்கும் பொழுது அங்கேயும் ஹைஜீனிக் ரொட்டீனை மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ மஸ்ட் டெய்லியும் தலையோட குளிக்கணும். நல்ல நீர் சத்து நிறைந்த உணவுகள் பழக்கப்படுத்திக்குங்க. லைஃப் ஸ்டைல கொஞ்சம் உணவு முறையை மாத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்த்தியான லைஃப் கிடைக்கும். நீர் சத்து புடலங்காய், கோவக்காய், வெண்டைக்காய், பரங்கிக்காய் இந்த மாதிரி நல்ல நீர் சத்து நிறைந்த உணவுகளை டெய்லியும் சாப்பிட பழகிக்குங்க. எஸ்பெஷலி நல்ல ஒரு கீரைகளும் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே பிளட் சர்க்குலேஷனை ஈவனாக படுத்தும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்னதாக ஒரு பெயின் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையும் ரெக்கவர் படுத்திட முடியும். நீங்கள் அதை பெருசாக வளர விட உங்களுக்கு டைம் தான் பெருசாகுன்றதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. எவ்ரிடே பாலோடு ரோஸ் கோல்க்கு கலந்து குடிக்க பாருங்க. பாலோடு நல்ல ஒரு சப்ஜா, சில பேர் நன்னாரி குடிப்பாங்க. வெறும் பாலை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பாலோடு பாதாம் பிசின் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அப்படியும் சேர்த்து குடிக்கலாம். இல்லை சப்ஜா விதையும் பாதாம் பிசினும் ரெண்டையும் ஊற வச்சு நன்னாரி சர்பத் மாதிரி போட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உடம்புக்கு இதெல்லாம் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நல்ல இளநீர் குடிக்கிறது, நிறைய நொங்கு எடுத்துக்கிறது. ஸோ உடம்புக்கு தேவையான குளுமையான உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் நான் காய்கள் சொல்லியிருக்கேன். ஸோ நீர் சத்து அளவுக்கு அதிகமாக உடம்புல இருக்கும் பொழுது பழங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாட்டர்மெலன் விதையோடு கூடிய பழங்கள் ஆண்களுடைய விதைக்கு ரொம்ப நல்லதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நல்ல வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க, முலாம்பழம் எடுத்துக்கோங்க, கருப்பு பன்னீர் திராட்சை விதையோடு சாப்பிடுங்க. ரொம்பவே உங்களுடைய விதைக்கு நல்லதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிடும் பொழுது ஸ்டார்டிங்கில் சூடு இருந்தாலும் அது வெளியில் போயிரும்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய நிறைய உணவில் காற்றை வெளியில் தள்ளக்கூடிய பெருங்காயம் நிறைய உணவில் எடுத்துக்கோங்க. பூண்டு நல்ல உணவில் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜி கொடுக்குன்னா விட்டுறது. ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளும் பழங்களும் காய்களும் எடுத்துக்கோங்க. டெய்லியும் பால் குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நைட்டு ஒரு பசும் பால் அதனோட மிக்சடு நட்ஸ் எடுத்துக்க பாருங்க. இப்படி நீங்கள் ஆரோக்கியமாக எடுத்துக்கும் பொழுது உடல் உஷ்ணம் அதிகமாக ஆக உங்களுடைய வேலையாக இருக்கலாம். இப்போ சில பேர் ஷிஃப்ட் பேசிஸில் வேலை பார்க்கலாம், சில பேர் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், சில பேர் வெயிலே சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உடம்பை குளுமையாக வச்சுக்கோங்க. நிறைய ஹைட்ரேட் பண்ணணும். நீர் சத்து உடம்புக்கு ரொம்பவே தேவைன்றது இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். விதை வீக்கம் இருந்ததுன்னா இந்த மாதிரி உணவுகள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த உணவுகள்லாம் உங்களுக்கு ஈஸியாக சரிப்படுத்தும். ரொம்ப பெருசாக இருக்குன்னா மஸ்ட் நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். சுபா சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஹீட் ஹெல்த்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நியூ லைஃப் ஸ்டைல் உங்ககிட்ட தான் இருக்குன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. டேக் கேர்.